இன்றைய முக்கிய செய்திகள். மத்திய அரசுக்கு மகாத்மாவையும் பிடிக்காது, நாட்டு மக்கள் நன்றாக இருந்தாலும் பிடிக்காது. மக்கள் துணையுடன் 100 நாள் வேலை திட்டத்தை தொடர வைப்போம் என ஸ்டாலின் உறுதி. சட்டவிரோத ஒப்பந்தம் பெற 2000 கோடி ரூபாய் லஞ்சம் வழங்கப்பட்ட வழக்கு. அமெரிக்க நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட குற்ற வழக்கில் சம்மனை வாங்க அதானி ஒப்புதல். மகாராஷ்டிராவின் புதிய துணை முதலமைச்சராக பதவியேற்றார் சுனேத்ரா. தேசியவாத காங்கிரஸ் இணைப்பு கைவிடப்படும் நிலையில் இருப்பதாக சரத்பவார் தகவல். வணக்கம். வணக்கம். ஏற்கனவே இருந்த 100 நாள் வேலை திட்டத்தை அப்படியே தொடர மத்திய அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் மக்கள் துணையுடன் அதை நடத்தி காட்டுவோம் என்று முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் எச்சரித்துள்ளார். 2 நாள் சுற்றுப்பயணமாக சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற முதலமைச்சர் சிராவயல் பகுதியில் மகாத்மா காந்தியும் கம்யூனிஸ்ட் தலைவர் ஜீவானந்தமும் சந்தித்துக் கொண்ட வரலாற்று சம்பவத்தை நினைவு கூறும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள நினைவரங்கத்தை நேற்று திறந்து வைத்தார். குன்றக்குடியில் அடிகளாரின் 100ஆண்டு விழாவை ஒட்டி அவரது உருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். 2வது நாளான இன்று காரைக்குடியில் அரசினர் சட்டக்கல்லூரிக்கு கட்டப்பட்டுள்ள புதிய கட்டடத்தை திறந்து வைத்து பார்வையிட்ட அவர் அங்கு நடைபெற்ற விழாவில் செட்டிநாடு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் புதிய கட்டடத்தையும் காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தையும் பல்வேறு திட்டப் பணிகளையும் தொடங்கி வைத்தார். 205 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் அவர் வழங்கினார். விழாவில் பேசிய முதலமைச்சர் மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்ட அடிக்கல் நாட்டி 11 ஆண்டுகளாகியும் முடிவடையாத நிலையில் காரைக்குடியில் அறிவிக்கப்பட்டவுடனே 2 கல்லூரிகள் திறக்கப்பட்டிருப்பதாக கூறினார். மத்திய பாஜக அரசுக்கு மகாத்மா காந்தியையும் பிடிக்காது, மக்கள் நன்றாக இருந்தாலும் பிடிக்காது என்பதால் தான் 100 நாள் வேலை திட்டத்தை மாற்றியிருப்பதாக திரு ஸ்டாலின் விமர்சித்தார். அதை மீண்டும் பழைய முறையில் கொண்டு வர வேண்டும் என்றார். கிராமப்புற பொருளாதாரத்தோட முதுகெலும்பா இருந்து வந்த மகாத்மா காந்தி பெயரில் அமைந்துள்ள 100 நாள் வேலை திட்டத்தை ஒன்றிய பாஜக அரசு காலி பண்ணிட்டு வேற பேர்ல புது திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்களுக்கு மகாத்மா காந்தியும் பிடிக்காது, மக்கள் நல்லா இருந்தாலும் பிடிக்காது. அதான் இப்படி பண்றாங்க. மக்களின் குரலுக்கு ஒன்றிய பாஜக அரசு கட்டாயம் செவி சாய்க்கணும். இல்லைன்னா 3 வேளாண் சட்டங்கள், சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு போல இதுலயும் மக்கள் துணையோடு உங்கள் முடிவை வாபஸ் பெற வைப்போம். தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்திருப்பதை மத்திய அரசு புள்ளி விவரங்களை வெளியிட்டு வேலை வாய்ப்பில் தமிழ்நாடு முன்னிலையில் உள்ளதாக பாராட்டியுள்ளதை பிரதமரும் ஆளுநரும் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். 2011, 2016 ஆகிய தேர்தல்களில் கொடுத்த வாக்குறுதிகளை அதிமுக அரசு நிறைவேற்றாததை நினைவூட்டிய திரு ஸ்டாலின், சென்னை கன்னியாகுமரி கடலோர சாலை, இலவச செல்போன், ஏரோ பார்க் என எந்த வாக்குறுதியையும் எடப்பாடி திரு பழனிசாமி நிறைவேற்றவில்லை என்று குற்றம் சாட்டினார். மீண்டும் திராவிட மாடல் ஆட்சியே அமையும் என்ற திரு ஸ்டாலின் தற்போது அடிக்கல் நாட்டிய திட்டங்களை ஆட்சிக்கு வந்தவுடன் தாமே திறந்து வைப்பேன் என்றார். தொடர்ந்து காரைக்குடியில் 30 கோடியே 50 லட்சம் ரூபாய் செலவில் 2 தளங்களுடன் கட்டப்பட்டுள்ள மினி டைடல் பூங்காவை முதலமைச்சர் திறந்து வைத்தார். இதன் மூலம் தகவல் தொழில்நுட்பம் படித்த சுமார் 600க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு நேரடி வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்பதுடன் சிவகங்கை மாவட்ட சமூக பொருளாதார வளர்ச்சிக்கும் மிக முக்கிய பங்களிப்பாக அமையும். இந்தியாவில் சட்டவிரோதமாக ஒப்பந்தம் பெற 2000 கோடி ரூபாய்க்கு மேல் லஞ்சம் வழங்கியது தொடர்பான வழக்கில் அமெரிக்க பங்குச்சந்தை மற்றும் பரிவர்த்தனை வாரியம் வழங்கிய சம்மனை பெற தொழிலதிபர் அதானி ஒப்புக்கொண்டுள்ளார். இந்தியாவின் மிகப்பெரிய தொழிலதிபரான கௌதம் அதானி மற்றும் அவரது மருமகன் சாகர் அதானி, அதானி கிரீன் எனர்ஜி உயர் அதிகாரிகள் உள்ளிட்ட 7 பேர் மீது லஞ்சம் மற்றும் கடன் பத்திர மோசடி தொடர்பான அமெரிக்காவின் புரூக்ளின் பெடரல் நீதிமன்றத்தில் கடந்த 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் மோசடி வழக்கு தொடரப்பட்டது. அமெரிக்க பங்குச்சந்தை மற்றும் பரிவர்த்தனை வாரியம் தொடர்ந்து இந்த வழக்கில் 2020-24 காலகட்டத்தில் அதிக விலைக்கு சூரிய ஒளி மின்சாரத்தை விற்பனை செய்வதற்கான ஒப்பந்தங்களை பெற ஆந்திரா, ஜம்மு காஷ்மீர், சத்தீஸ்கர், ஒடிசா மாநில அரசு அதிகாரிகளுக்கு அதானி குழுமம் ரூபாய் 2100 கோடி லஞ்சம் கொடுத்ததாகவும், இந்த சட்டவிரோதமான லஞ்ச நடவடிக்கைகளை மறைத்து அமெரிக்காவில் அதானி நிறுவனம் ரூபாய் 25,000 கோடி முதலீடுகளை பெற்றதாகவும் 54 பக்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இதையடுத்து கென்யாவில் விமான நிலைய பராமரிப்பு ஒப்பந்தம் உள்ளிட்ட அதானி நிறுவனத்தின் பல சர்வதேச ஒப்பந்தங்களும் ரத்தாகின. இந்நிலையில் அமெரிக்க பங்குச்சந்தை வாரியத்தின் குற்றச்சாட்டை அதானி நிறுவனம் மறுத்து வந்ததுடன் இது தொடர்பான சம்மனையும் வாங்காமல் தாமதித்து வந்தது.
அதானி நிறுவனம் சம்மனை பெற மறுப்பதால் இது தொடர்பாக தனி நீதிபதி ஒருவரை நியமித்து கூடுதல் கவனம் செலுத்தி உரிய உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என புரூக்ளின் நீதிமன்றத்தில் அமெரிக்க பங்குச்சந்தை வாரியம் அண்மையில் கோரிக்கை மனுவை தாக்கல் செய்தது. இந்நிலையில் சம்மனை வாங்க அதானி உள்ளிட்டோர் ஒப்புக்கொண்டுள்ளதாக அமெரிக்க பங்குச்சந்தை மற்றும் பரிவர்த்தனை வாரியமும் அதை உறுதிப்படுத்தி அதானியின் வழக்கறிஞர்களும் புரூக்ளின் நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்துள்ளனர். இதை ஏற்று நீதிபதி சம்மன் அனுப்பும் பட்சத்தில் அதானி உள்ளிட்ட குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்கள் 90 நாட்களுக்குள் விளக்கம் அளிக்க வேண்டும். அதன் மீது விவாதம் நடைபெறும். தங்கள் வழக்கில் ஆஜராக அமெரிக்காவின் பிரபலமான வழக்கறிஞர்களில் ஒருவரான ராபர்ட் ஜிவாரா ஜூனியர் ஆஜராக உள்ளதாக கூறப்படுகிறது. அதிபர் ட்ரம்ப் தொடர்பான வழக்குகளில் அவர் ஆஜராகி வருவது குறிப்பிடத்தக்கது. மகாராஷ்டிராவின் புதிய துணை முதலமைச்சராக அஜித் பவாரின் மனைவி திருமதி சுனேத்ரா பவார் பதவியேற்றார். உள்ளாட்சி தேர்தல் பிரச்சாரத்திற்காக பாராமதி சென்ற துணை முதலமைச்சர் அஜித் பவார் பயணித்த விமானம் விபத்தில் சிக்கியதில் அஜித் பவார் 2 விமானிகள் மற்றும் உதவியாளர் உட்பட 5 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் மும்பையில் இன்று நடைபெற்ற தேசியவாத காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் சட்டப்பேரவை கட்சி தலைவராக அஜித் பவாரின் மனைவி திருமதி சுனேத்ரா ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். இதையடுத்து சற்று முன்பு எளிமையாக நடைபெற்ற விழாவில் அவர் துணை முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். இதன் மூலம் மகாராஷ்டிராவின் முதல் பெண் துணை முதலமைச்சர் என்ற பெருமையை அவர் பெற்றுள்ளார். மகாராஷ்டிரா தற்போது துயரத்தில் உள்ள நிலையில் இவ்வளவு அவசரமாக திருமதி சுனேத்ரா பதவியேற்க வேண்டிய அவசியம் என்ன என்று உத்தவ் தாக்கரே பிரிவு சிவசேனா கட்சியின் செய்தி தொடர்பாளரான திரு ஆனந்த் தூபே கேள்வி எழுப்பியுள்ளார். இதனிடையே தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் 2 பிரிவுகளும் மீண்டும் இணையும் முயற்சி கைவிடப்படும் நிலையில் இருப்பதாக பாராமதியில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் நிறுவனரும் முன்னாள் முதலமைச்சருமான திரு சரத்பவார் தெரிவித்துள்ளார். அஜித் பவாரின் கடைசி விருப்பப்படி 2 கட்சிகளையும் இணைப்பது குறித்து குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் சந்தித்து பேச ஏற்பாடு செய்திருந்த ஆலோசனை கூட்டத்தை திருமதி சுனேத்ரா புறக்கணித்து விட்டதாகவும் துணை முதலமைச்சராக பதவியேற்பது குறித்து எந்த தகவலையும் பகிரவில்லை என்றும் திரு சரத்பவார் கூறியுள்ளார். திருமதி சுனேத்ராவின் பதவியேற்பு மூலம் பாஜக கூட்டணியில் அஜித் பவாரின் கட்சி தொடர்வது உறுதிப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் திருமதி சுனேத்ரா மீது திரு சரத்பவார் கடும் அதிருப்தியில் உள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் தேசியவாத காங்கிரசின் இணைப்பு முயற்சியில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். சென்னை அடையாற்றில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக 60 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் மத்திய கைலாஷ் மேம்பால பணிகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளன. மாநகரின் முக்கிய சந்திப்புகளில் ஒன்றான அடையாறு மத்திய கைலாஷ் பகுதி ஐடி நிறுவனங்களுக்கு செல்லும் நுழைவாயிலாகவும் கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் பழைய மாமல்லபுரம் சாலைக்கு செல்வதற்கான மைய பகுதியாகவும் விளங்குகிறது. அடையாற்றிலிருந்து கிண்டி செல்லும் பாதையில் உள்ள மத்திய கைலாஷ் பகுதியில் 1 மணி நேரத்தில் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் கடந்து செல்கின்றன. இந்த பகுதியில் நிலவும் கடும் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காணும் வகையில் 60 கோடி ரூபாய் செலவில் 650 மீட்டர் நீளம் கொண்ட எல் வடிவிலான புதிய மேம்பாலம் மாநில நெடுஞ்சாலைத்துறை சார்பில் அமைக்கப்பட்டு வருகிறது. இறுதி கட்டத்தை எட்டியுள்ள இந்த பாலம் பயன்பாட்டிற்கு வந்தால் மத்திய கைலாஷ் சந்திப்பிலிருந்து ராஜீவ்காந்தி சாலைக்கு செல்லும் வாகனங்கள் சிக்னலுக்காக காத்திருக்காமல் வலதுபுறம் திரும்பி செல்லலாம். ஐஐடி மேம்பாலத்திலிருந்து 300 மீட்டர் தொலைவில் அமைக்கப்படும் இந்த மேம்பாலத்தின் மூலம் ஐடி நிறுவன பணியாளர்கள் போக்குவரத்து நெரிசலின்றி பயணிக்க முடியும் என்பதால் வாகன ஓட்டிகள் ஆர்வத்துடன் பால திறப்பிற்காக காத்திருக்கின்றனர். ஓஎம்ஆர் போகிறவங்க, டைட்டில் பார்க் போகிறவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரொம்ப வருஷமாக கனவு. இவங்க வந்த ஆட்சியில் தான் மேக்ஸிமம் இந்தமாரி பாலம் உபயோகமாக கட்டியிருக்காங்க. ரொம்ப எதிர்பார்த்துட்டே இந்த பக்கம் வரந்து நல்லா இருக்கும்னு. ரொம்ப டிராஃபிக் ஜாம் ஆகுது இங்கே. அதுக்கு இது கட்டினா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போனீங்கன்னா நம்ம கிண்டியும் போகலாம், அந்த பக்கம் வரதுக்கு யூஸாக இருக்கும். கிண்டி போகிறதுக்கும் யூஸாக இருக்கும். கோட்டூர்புரம் போகிறதுக்கு, ஆழ்வார்பேட்டை எல்லாமே பக்கமாக இந்த பக்கம் போகிறதுக்கு அது நல்லா யூஸ். இந்த பிரிட்ஜு போட்டு நல்லா யூஸாக இருக்குது. இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். திறந்துட்டா ரொம்ப எதிர்பார்த்து இருக்கும். அதுதான் ஏன்னா ஹெவி டிராஃபிக்கே ரொம்ப நேரம் நிற்குது. காலையில் நிற்கும், ஈவினிங்லேயும் போகும்போது கொஞ்சம் ஹெவி டிராஃபிக்காக தான் இருக்குது. 11,000 வாகனங்கள் கடந்து செல்லக்கூடிய இந்த மேம்பாலம் பிப்ரவரி முதல் வாரத்தில் திறக்கப்படும் என நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இனி வருவது செய்தி துளிகள்.
தலைநகர் டெல்லியில் 672 அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டுமான நிறுவனங்கள் முறைகேடாக விற்பனை செய்தது சிபிஐ விசாரணையில் தெரிய வந்துள்ளது. வீடு ஒப்படைக்கப்படாத நிலையில் வங்கிகள் தவணை கட்டச் சொல்லி நெருக்கடி அளிப்பதாக கூறி 1200 பேர் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். உச்ச நீதிமன்ற உத்தரவின் பேரில் விசாரணை நடத்திய சிபிஐ தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையில் வீடுகள் விற்கப்பட்டதை மறைத்து வேறொருவருக்கும் விற்றது, பதிவை ரத்து செய்தவர்களுக்கு பணத்தை திருப்பி தராதது உள்ளிட்ட மோசடிகள் நடந்திருப்பதாக கூறப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் பாஜக மாநாடு நடத்த எதிர்ப்பு தெரிவித்து மலைவாழ் மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஜவ்வாது மலை பகுதியில் அமைந்துள்ள பழைய பேருந்து நிலையம் அருகே நாளை பாஜக எஸ்டி பிரிவு மாநாடு நடைபெறுகிறது. இதை பழங்குடியினர் அல்லாதவர்கள் நடத்துவதாக மலைவாழ் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மாநாட்டை நிறுத்த வலியுறுத்தி புதூர் நாடு மலைப்பகுதியில் அரசு பேருந்தை அவர்கள் சிறைப்பிடித்து மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே கீழக்கரையில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கத்தில் மேலூர் தொகுதி திமுக சார்பில் சிறப்பு ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்பட்டது. மதுரை சுற்றுவட்டார பகுதி மக்களுக்காக நடத்தப்பட்ட இந்த போட்டியில் 1000 காளைகளை அடக்க 500 மாடுபிடி வீரர்கள் களமிறங்கினர். சூப்பர் மாடுங்க, மாடு வெட்டி போடுறது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் ஜல்லிக்கட்டு பேரவை சார்பில் 10ஆம் ஆண்டாக ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. புதுக்கோட்டை அடுத்த காட்டுப்பட்டியில் நடைபெற்ற வீர விளையாட்டுப் போட்டியில் சுமார் 600 காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. 300 காளையர்கள் பங்கேற்றனர். மணப்பாறை அருகே தீராம்பட்டியில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் 700 காளைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வாடிவாசல் வழியாக அவிழ்த்து விடப்பட்டன. போட்டியில் 300 காளையர்கள் பங்கேற்றனர். தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பே இல்லை என்று மாநிலங்களவை அதிமுக உறுப்பினர் திரு தம்பிதுரை கூறியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு பேசிய அவர், தமிழ்நாட்டில் தேர்தலுக்கு மட்டும்தான் கூட்டணியே தவிர கூட்டணி ஆட்சி என்பது கிடையாது என்றார். தைப்பூசத்தை முன்னிட்டு வடலூர் வள்ளலார் சத்தியஞான சபையின் தர்மசாலைக்கு முஸ்லிம் மதத்தைச் சேர்ந்த வியாபாரி 26வது ஆண்டாக காய்கறிகளை நன்கொடையாக வழங்கியுள்ளார். கடலூரைச் சேர்ந்த வியாபாரி திரு பக்கீரான் இந்த ஆண்டும் 20 டன் காய்கறி, 100 மூட்டை அரிசியை வழங்கியுள்ளார். 5000 குடிநீர் பாட்டில்களையும் அவர் அனுப்பி வைத்துள்ளார். கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டத்தில் கோயில் திருவிழா ஊர்வலத்தின் போது போக்குவரத்தை ஒழுங்குபடுத்திய இளைஞரை கஜவீரன் என்ற யானை தாக்கிய காட்சி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. கூட்டிக்கடர் தச்சலடிகம் கோயில் விழாவுக்கு அழைத்து வரப்பட்ட யானை நடந்து சென்ற பாதையில் வாகனங்களை திருப்பி விட்டபடி ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் முன்னால் சென்று கொண்டிருந்தார். யானையால் தாக்கப்பட்ட அந்த இளைஞர் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார். அன்புமணி தரப்பு பாமகவுக்கு மாம்பழம் சின்னம் ஒதுக்கப்பட்டதை ரத்து செய்ய கோரி மருத்துவர் ராமதாஸ் தாக்கல் செய்த மனு சென்னை உயர் நீதிமன்றத்தில் நாளை மறுநாள் விசாரணைக்கு வருகிறது. கடந்த ஆண்டு மே மாதமே திரு அன்புமணியின் பதவிக்காலம் முடிந்த நிலையில் கட்சியின் தலைவராக நீடிப்பதாக போலி ஆவணங்களை தாக்கல் செய்துள்ளதாக மனுவில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கட்சியில் இருந்து அவர் நீக்கப்பட்டுள்ள நிலையில் சின்னம் ஒதுக்கீடு தொடர்பாக தேர்தல் ஆணையம் தமக்குத்தான் கடிதம் அனுப்பியிருக்க வேண்டும் என்று மனுவில் திரு ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். நெல்லை பாளையங்கோட்டையில் தலைக்கவசம் அணிந்து வந்த 2 சக்கர வாகன ஓட்டிகளுக்கு காவல்துறையினர் மரக்கன்றுகளை பரிசாக வழங்கினர். சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு வார விழாவை முன்னிட்டு பாளையங்கோட்டை பேருந்து நிலையம் பகுதியில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தலைக்கவசத்துடன் வந்த வாகன ஓட்டிகளுக்கு மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன. தலைக்கவசம் அணியாத வாகன ஓட்டிகளுக்கு அதன் முக்கியத்துவம் எடுத்துரைக்கப்பட்டு இலவசமாக தலைக்கவசம் வழங்கப்பட்டது. உதகையில் கடந்த சில நாட்களாக பனியின் தாக்கம் குறைந்து காணப்பட்ட நிலையில் மீண்டும் பனியின் தாக்கம் அதிகரித்ததால் புல்வெளிகள் மற்றும் வாகனங்களில் பனித்துளி படர்ந்து ரம்மியமாக காட்சியளித்தது. தலைக்குந்தா பகுதியில் கடும் உறை பனிப்பொழிவு நிலவியதால் குறைந்தபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸாக பதிவானது. தலைக்குந்தா, காந்தல், குதிரை பந்தய மைதானம் உள்ளிட்ட இடங்களில் அதிகமாக உறை பனி கொட்டியிருந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 7600 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,19,200 ரூபாயாகவும் 1 கிராம் தங்கம் 14,900 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 85 ரூபாய் சரிந்து 1 கிராம் 320 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். அதிபர் டிரம்புக்கும் குடியேற்றத்துறையினரின் அத்துமீறல்களுக்கும் கண்டனம் தெரிவித்து அமெரிக்கா முழுவதும் பல லட்சக்கணக்கானோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 100 நாள் வேலை திட்டத்தை அப்படியே தொடர மத்திய அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் மக்கள் துணையுடன் அதை நடத்தி காட்டுவோம் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் எச்சரித்துள்ளார். மகாராஷ்டிர மாநில புதிய துணை முதலமைச்சராக அஜித் பவாரின் மனைவி சுனேத்ரா பவார் பதவியேற்றார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன.
மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.